Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பேர் வடிவங்கள். அதோ பூமியிலிருந்து பிரயாணப்பட்டு 300 நாட்கள் 3 மணி 2 நிமிஷம் 8 செகண்ட். அப்போதுதான் அந்த கிரகத்தின் பிரதம தரிசனம் கிடைத்தது. திரையில் ஆரஞ்சு வர்ண பரப்பு துல்லியமாக தெரிந்தது. ஆத்மாவுக்கு உற்சாகம் பேரிட்டது. அப்பாடா, பிரயாண இறுதியின் ஆரம்பம். இறங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இத்தனை தினங்கள் சக யாத்திரையுடன் சிறிய விண்கலத்தில் பொறுமையின் எல்லைகளை தொட்டு தொட்டு ஏறக்குறைய பைத்தியம் பிடித்து வைராக்கியம் ஒன்றே வழித்துணை, மனித இனத்தின் ஆர்வம் ஒன்றே உந்து சக்தியாக நாள்களை துறந்து வீடு, பிறந்த மண், தேசம், கிரகம் அனைத்தையும் விட்டு வந்து விண்வெளி வெல்வெட் இருட்டில் கண்டுபிடித்த ஆம்பர் முத்து, அதோ ஆஸ்ட்ரா 18. ஆத்மா சக யாத்திரையின் கையை குலுக்க நினைத்தான். இன்னும் இல்லை. ஆக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன. இனிமேல் தான் செயல். இதுவரை சும்மா கம்ப்யூட்டர் செலுத்திய களத்தில் உட்கார்ந்து அழுத்தோம். இப்போதுதான் இந்த இறுதி கட்டத்தில் தான் மனித மூளை தேவை. ஆஸ்ட்ரா 18 என்னும் புதிய பூமியில் கால் வைப்பதற்கு. மறுபடி பார்த்தான். கண்ணை பறிக்கும் ஆனந்த ஆரவார ஆரஞ்சு நிறம், வெளிச்ச உக்ரத்தில் இரத்த சிவப்பில் நிழல்கள், என்னென்னவோ வினோத விரல்கள் போல. அவை என்ன கட்டடங்களோ, நில அமைப்பா? பார்க்கலாம், அவசரப்படாதே, ஒவ்வொன்றாக கவனிக்கலாம். ஆஸ்ட்ராவின் 2 சூரியன்களும் கீழ்வானத்தின் கரு நீளத்தில் கோப வைரங்களாக பதிந்திருந்தன. ஆக்சிஜன் இருக்க முதல்ல பார்க்கணும் என்றான் ராஜன். முதல்ல தாழ்வா பறந்து ஒரு வெள்ளோட்டம் பார்த்துடலாமே. இறங்க சமதளம் வேணும். டீசல் ரேட் என்றான் ராஜன். ராஜன் கம்ப்யூட்டர் ஞாபகத்தில் வேக குறைப்பை அமைக்க சிக்கலான ராக்கெட் இயக்கத்தின் எதிர்ப்பு சக்திகள் ஆத்மாவின் வயிற்றை கவ்வின. மெல்ல மெல்ல ஆஸ்ட்ரா அவன் முன் பெரிதாக காட்சி விரித்தது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்க. கட்டடங்களும் இருக்கும். பார்க்கலாம். முதல்ல சமதளம் பாரு. ஒரு சுற்றி விடலாம், அப்புறம் தாழ்வாக பறந்து மிதக்கலாம். ஆஸ்ட்ரா 18 உயிர் வடிவங்கள் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. சுற்றுப்புறத்தில் பிராணவாயு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஈரமும் தெரிகிறது. அதன் சராசரி உஷ்ணமும் கனிம ரசாயன பொருட்களின் எத்தனை முறை அந்த ரிப்போர்ட்டை படித்து விட்டான். உயிர் இருப்பதாக நம்பப்படுகிற ஆஸ்ட்ரா 18 இதோ. அவர்கள் எப்படி இருப்பார்கள்? கண்டுபிடிக்கலாம். முதலில் இறங்கலாம். விண்கலம் தாழ்வாக பறக்க அந்த வடிவங்கள் இப்போது தெளிவாகவே தெரிந்தன. ஒரே மாதிரி நீண்ட சதுர பட்டகங்கள், ஈட்டி குத்துகள் போல ஆங்காங்கே. வாகனங்கள் எதுவும் இல்லை. சாலைகள் தெரியவில்லை. சலனம் ஏதும் இல்லை. ஆரஞ்சு நிறம் எங்கும் விரவி இருந்தது. எல்லாரும் அந்த கட்டடங்களுக்கு உள்ளே இருக்கிறார்களா? இப்போது எதையும் சிந்திக்காதே. இறங்கும் வழியை பார், அப்புறம் சந்தி. தலைவாரி விடப்பட்ட முள்ளமன்றி போல இருக்கிறது என்றான் ராஜன். சமதளம் ஒன்றையும் காணோம். அருகே இப்போது ஏறக்குறை மிதக்கிற கதிக்கு வந்துவிட்டது. ஏகப்பட்ட சக்தி செலவாகும். ஆத்மா கலவரத்துடன் எரிபொருள் நிலைமையை கம்ப்யூட்டரிடம் கேட்டான். பாதிக்கு கணிசமாக அதிகமாகவே இருக்கிறது. ஆத்மா மாத்திரை விழுங்கி கொண்டான். உடல் பூரா இருந்த களைப்பை நிமிஷத்தில் கழற்றிவிடும் மாத்திரை. அங்கே பாருங்க. தலை வெட்டப்பட்ட மலை போல் ஒரு பகுதி தெரிந்தது. மலை கூட இல்லை, குன்று என்று தான் சொல்ல வேண்டும். அதன் சரிவில் ஒரு சமதளம் தெரிந்தது. மற்ற இடங்களில் எல்லாம் அந்த கட்டட முட்கள். லேண்டிங் செக் என்றான் ஆத்மா. பூமிக்கு செய்தி ஆட்டோ டிரான்ஸ்மிஷனில் அவர்கள் இந்த கணத்தின் எதிர்பார்ப்பை, புதுமையை, துல்லிய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. இந்த கணம் எங்கள் இருவருக்கு மட்டும்தான். லேண்டிங் செக், ஓகே என்றது கம்ப்யூட்டர். ஆத்மா கலத்தை செலுத்தும் பணியை ஏற்றுக்கொண்டான். மிதந்து சமதளத்தின் நேர் உச்சியில் 1000 அடி உயரத்தில் நிறுத்தினான். மெல்ல லிஃப்ட் போல 800, 700, 500, 300, 90, 80, 10, 8, 8, 7, 6, 5, 4, 3, 3, 2. மெத்தென்று சின்ன குலுக்கல். பெர்ஃபெக்ட் என்றான் ராஜன். கலத்தின் கால்கள் நீண்டு தரை தொட்டு கவிக்கொண்டன. இறங்கிவிட்டோம். ஆத்மா ஹை இம்பேக்ட் கண்ணாடியின் இமையை திறந்து வெளியே பார்த்து பிரமித்தான். மேலே இருந்து பார்த்தபோது அந்த கட்டிடங்கள் அவ்வளவு உயரம் என்று தோன்றவில்லை. இப்போது அவை நெடிது உயர்ந்து நிற்கின்றன. முழு என்று சற்றே அழுக்கு பச்சை அல்லது பழுப்பு பச்சையில் அம்மணமாக ஒரு ஜன்னலோ கதவோ வாசலோ இன்றி மௌனமாக. ராஜன் சாம்பிளரின் தீர்ப்புக்கு காத்திருந்தான். கலத்தின் சிறிய கரம் ஒன்று வெளிக்காற்றை வாங்கி கொண்டது. பற்பல சென்சர்கள் செயல்பட்டு ரசாயன கலகங்களும் பௌதீக அளவெடுப்புகளும் தொடங்கின. இறுதியில் ரிப்போர்ட் வந்தது.
பிராணவாயு 70%, ஈரப்பதம் 3%, வெப்பம் 3 டிகிரி, ஜி சக்தி 0.65. சபாஷ், கொஞ்சம் குளிரும், கொஞ்சம் குதித்து நடக்க வேண்டியிருக்கோம், ஸ்பேஸ் சூட்டை கூட எடுத்துடலாம் போல இருக்க என்றான் ராஜன். அவசரப்படாத, முதல்ல இறங்கலாம். பஃபர் கதவை தர, ஸ்டாண்ட் பாயில் போடு, நான் முதல்ல இறங்குறேன், 30 செகண்ட் விட்டு நீ வா, ரேடியோ தொடர்பை விட்டு விடாத. முதல் கதவு திறந்து மூடி, பின் இரண்டாம் கதவு திறந்து வெளியே படிகள் சரிய ஆத்மா தன் விண்வெளி உடையின் சற்றே அசௌகரியத்தில் மெல்ல இறங்கி ஆஸ்ட்ராவில் கால் வைத்தான். அழுத்தி பார்த்தான். கடினமாகத்தான் இருந்தது தரை. மற்றொரு தப்படி பரிச்சயமில்லாத மெல்லிய ஆகர்ஷணத்தில் பறந்து போல எவ்வி சுதாரித்து கொண்டான். அவசரப்படாதே, மெல்ல நடந்தான். இந்த நடையை சற்று நேரத்தில் பூமியில் எல்லாரும் டிவியில் பார்ப்பார்கள். சற்று வேடிக்கையாக இருக்கும். மிதப்பான குதித்து குதித்து நடக்கும் நடை, கனவு காட்சி போல அலைபாய்ந்த நடை. திரும்பி ராஜன் இறங்குவதை பார்த்தான். ராஜன், ரேடியோ செக். ஓகே, கிளியர். பின்னால் சமதூரத்தில் வா, குறைக்காத. நான் நின்றால் நில், நடந்தால் நட. ராஜன், இந்த பிரம்மாண்டமான அவை என்ன கட்டடங்கள் தாம். அவற்றுக்கு முன் மிகச் சிறிதாக உணர்ந்தான். ஒரே சீராக நீட்டமாக மௌனமாக. ஆம், மௌனம். காற்று சலனம் இல்லை, நாதம் இல்லை, மிகப்பெரிய மௌனம். இரைச்சலற்ற இரைச்சல். தெருக்கள் இருப்பதாக தெரியவில்லை. அந்த வடிவங்கள் தான் தாறுமாறாக பதிந்திருந்தன. அங்கொன்று இங்கொன்று, மிக அருகே 2, சில பெரியவை, சில இன்னும் பெரியவை. அவை என்ன? அவற்றுக்குள் என்ன ரகசியங்கள் அடங்கி இருக்கின்றன? எப்படி அறிவது? உயிர் வடிவம் இங்கே நிச்சயம் இருந்தாக வேண்டும். அதற்கான சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் பாஷை என்ன? அவர்கள் பேச்சு வடிவம் என்ன? ஓசையா, சமீட்சையா, எக்ஸ்ரேயா, எலக்ட்ரான் நடனங்களா, துகள்களா, வர்ண காற்றுகளா, எண்ண சலனங்களா? ஒன்றுமே சொல்ல முடியாது. அவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள்? எல்லாரும் எங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறார்களா? இல்லை பேசுகிறார்களா? எட்டி பார்க்கிறார்களா? பேச்சு எனக்கும் கேட்குமா? பார்வை என்றால் கண்ணால் பார்த்தலா, காலால் உணர்தலா? கண், கால் இவையெல்லாம் மனித ரங்கங்கள். அவர்களுடைய அங்கங்கள் எப்படி இருக்கும்? ஆத்மா, எவ்வளோ தூரம் போக உத்தேசம்? 6 மணி. ஒன்றுமே நிகழவில்லையே. எப்படி சொல்ல முடியும்? நம்மால் உணர முடியவில்லை, அவ்வளோதான். பயம் இல்லை. இந்த வினோத பூமியில் ஏதோ ஒரு வசீகரம் இருக்கிறது. முதல்ல அந்த கட்டடம் போல இருக்கிறத கிட்டத்தில் பார்க்கலாம். ஏதாவது வாசல் தெரிகிறதான்னு பார்க்கலாம். சரி. அண்மையில் கட்டடம் சற்றே சொரசொரவென்று இருந்தது. தூரத்திலிருந்து தெரிந்த ஒழுங்கு இல்லை. மேலும் கீழும் பார்த்தான். ஓரிடத்திலாவது பிளவோ பிரிவோ இல்லாத சுமார் 200 அடி செங்குத்து. இது என்ன? உலோகமா? பாலிவர் கூட்டுப்பொருளா? இயற்கையா? செயற்கையா? என்னது? எதற்காக இந்த சொரசொரத்த ஒழுங்கு? சுற்றி வந்தான். பின்புறம், முன்புறம், பக்கவாட்டில் எல்லாம் ஒன்றே. எந்த பக்கத்திலும் வாசல் இல்லை. ஆத்மா, கவனிச்சியா என்றான் ராஜன். என்ன? மாறுதல். நாம் வரும்போது பார்த்த அமைப்பு இப்போது சற்று வேறுபட்டு இருக்கிறது. கட்டடங்கள் சற்று மாறி இருக்கின்றன. எப்படி சொல்கிறது? தூரத்திலிருந்து பார்த்தபோது அந்த குட்டி கட்டடம் பெரிய கட்டடத்துக்கு இடப்புறத்தில் இருந்தது. இப்போ சற்று முன் தள்ளி இருக்கிறது. எனக்கு அப்படி தெரியலையே. எனக்கு தெரியுது. பிரயாண கலப்பில் இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஏமாற்றம் நிகழ்வதுண்டு. கற்பனை செய்யாத எதையும். இல்லாத்மா, ஒரே இடத்துல நின்றுப்பார். கட்டடங்கள் லேசாக மாற்றி அமைத்துக் கொள்வது போல தோன்றுகின்றது. ராஜன், நீ சொல்வது நிஜமாக இருக்கலாம். மாறுதல் இருந்தால் மிக மெலிதான மாற்றம் போல தோன்றுது. தரையின் வடிவத்தில் ஏதாவது இயக்கங்களாக இருக்கலாம். ஆத்மா, மேலே பாரு. ஆத்மா நிமிர்ந்து பார்த்தான். ராஜன் குறிப்பிட்ட இடத்தில் ஒரு சிறிய நீண்ட சதுரப்பிளவு போல தெரிந்தது. சபாஷ், அதுதான் வாசல். அவ்வளோ உயரத்தில் வாசல் வச்சுருக்காங்க. என்ன செய்யலாம்? நீ களத்திற்கு சென்று பர்சனல் எலிவேட்டர் பேக்கேஜ் கொண்டு வா. எடுத்து வந்திருக்கேன். எதற்கும் உபயோகப்படும்னு. நல்லது, என் அருகில் வா. என் முதுகில் அதை பொறுத்து. ராஜன் அந்த சிறிய ராக்கெட் என்ஜினை அவன் முதுகில் பொறுத்த அதன் கண்ட்ரோல் கேபிள் இணைப்பை தன் மணிக்கட்டில் பொருத்தி கொண்டான். ஆத்மா, ஜாக்கிரதை. கவலைப்படாத. அபாயம் என்றால் திரும்பி வந்துடுவேன். அப் பட்டனை தட்டினான். முதுகில் அதிர்வுகள் தெரிய சுலபமாக அவன். என்ன செய்ய போகிறாய்? மேலே சென்று பார்க்க போகிறேன். மேலே எழுப்பப்பட்டு மிதந்தான். திறமையாக இடம் வலம் மேல் கீழ் பட்டன்களை இயக்கி அந்த நீண்ட சதுர வாசலுக்கு வந்தான். 10 அடிக்கு 5 அடி இருந்தது. உள்ளே இருட்டாக இருந்தது. மண்டை டார்ச்சை இயக்கினான். ஒளிவட்டம், என்னென்னவோ சதுரங்கள் தெரிந்தன. மேலே கரும்பச்சையாக ஜெல்லி போல இருந்தது. என்ன தெரிகிறது? இதுதான் பிரதான வாசல் போல தோன்றது. இருட்டாக இருக்கு. உள்ளே செல்லவா? அதிக தூரம் வேண்டாம். ரேடியோ தொடர்பு. ஆத்மா, ஆத்மா, லுக் அவுட். ராஜன் படபடத்தான். என்ன ராஜன்? பின்னால் பாரு, பின்னால் பாரு. ஆத்மா திரும்பினான். கட்டடத்தின் இடப்புறத்தில் புதிந்திருந்த ஏதோ ஒன்று மெல்ல நீண்டு அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது.
ஒரு கணம் குழப்ப நிலையில் தப்பான பட்டனை அழுத்திவிட ராக்கெட் அவனை நேராக அந்த நீட்டலின் முனையில் இருந்த ஒரு பிளவுக்குள் செலுத்திவிட அதன் பிடிப்பில் ஆகப்பட்டு விட்டான். இப்போது 4 பட்டன்களும் செயல்படவில்லை. ஆத்மா, ஆத்மா, எங்கே இருக்கிறாய்? ராஜன், ஒரு பிளவில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். அதை அகற்றினால்தான் வெளிவர முடியும். உடனே உன் உதவி தேவை. நீ மேலே வர வேண்டும். இரே, மற்றொரு எலிவேட்டர் எடுத்து வரேன். ராஜன் ஆயத்தமாக ஓடத் தொடங்க ஆகர்ஷண குறைவால் பந்தாக எம்பினான். அப்போது கட்டடத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து மற்றொரு நீட்டல் மெதுவாக புறப்பட்டு ராஜனை அணுகி அவன் பாதையில் குறுக்கிட அந்த நீட்டலின் முடிவில் இருந்த பிளவில் அவன் சிக்கிக்கொண்டான். ராஜன், ராஜன், ஆத்மா, நான் கீழே சிக்கிக்கொண்டு விட்டேன். அமைதியாயிரு. அழுத்துக்கிறதா? இல்லை, ஆனால் வெளிவர முடியவில்லை. இப்போது என்ன ஆகும்? பொறு, லெட் மீ திங்க். சற்று நேரம் மௌனம். ராஜன், எனக்கு ஒன்று தோன்றுகிறது. என்ன? பெண் ஆஸ்ட்ராவின் உயிர் வடிவம் இந்த கட்டடங்கள் தான். அதன் விரல்களில் சிக்கியிருக்கிறோம். பின் குறிப்பு: ஆஸ்ட்ரா 18 கோரல் மொழியில் அனுப்பப்பட்ட ஓர் அவசர செய்தியின் மொழிபெயர்ப்பு. தலைவர் அவர்களுக்கு சற்று முன் விண்வெளியில் இருந்து ஒரு மிகச்சிறிய கப்பல் வந்து இறங்கி உருபுவின் மடியில் இறங்கியது. அதிலிருந்து தானாக இயங்கும் 2 சிறு வடிவங்கள் வெளிவந்து வேகமாக என்னை நோக்கி வந்தன. சிறிய பொருள்களில் ஒன்று மேலேறி என் வாயை நோக்கி பறந்து வர அதை மேற்கையால் பிடித்தேன். 2 பொருள்களும் சலனம் இருக்கிறது. 2ஐயும் ஒன்று சேர்த்து கடின பெட்டிக்குள் வைத்திருக்கிறேன். வசீகரமாக இருக்கின்றன. தலைவர் அவர்களுக்கு சமயம் இருக்கும்போது வந்து பார்க்கலாம். தங்கள் பொறுப்புள்ள 42ஆம் குடிமகன். முற்றும். அப்போ இந்த கதை 1982 தலைவர் எழுதினார். ஸ்டில் ஆசம் இமேஜினேஷன். ஏன்னா ஹியூமன் திங்க் பண்ணுற மாதிரி இல்லாமல் எனிபடி when you go to a different planet என்ன ஷேப்பில் வேணால் இருக்கலாம்ல உயிரினங்கள். அதை தான் சொல்ல வர்றாரு. ஸோ இட்ஸ் நைஸ். ஆல்வேஸ் ஃபன் டு ரீட் சுஜாதா ஸ்டோரிஸ். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.